சிவகார்த்திகேயன், ரவிமோகன், ஸ்ரீலீலா, அதர்வா நடிப்பில் திரைக்கு வந்திருக்கின்றது பராசக்தி திரைப்படம். இந்த திரைப்படம் அரசியல் கதைத்தளத்தில் உருவானாலும் முக்கிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இடம்பெற்ற ஹிந்தி திணிப்பை பற்றி பேசுகின்றது. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு எப்படி போராடியது, இளைஞர்கள் எப்படி போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் என்ற விஷயங்களை படம் சொல்கின்றது. வாங்க பராசக்தி தீ பரவியதா என்று சுருக்கமாக பார்க்கலாம். உங்கள் சினி வாய்ஸ். பராசக்தி திரைப்படம் 1960 காலகட்டத்தில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பற்றிய கதை. புறநானூறு என்ற பெயரில் மாணவர் புரட்சிப்படை நடத்தி வரும் சிவகார்த்திகேயன் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். அப்படி ஒரு போராட்டத்தின் போது ஒரு ரயிலை வரைமறைத்து சிவகார்த்திகேயன் தலைமையிலான குழுவினர்கள் எரிக்கின்றனர். அப்போது அந்த ரயிலில் பயணிக்கும் போலீஸ் அதிகாரியான ரவிமோகனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் சண்டை நடக்கின்றது. இதில் ரவிமோகன் தனது விரலை இழக்கின்றார். இந்த சூழலில் தனது உயிர் நண்பனை போராட்டத்தின் போது பறிகொடுக்கின்றார் சிவகார்த்திகேயன். அன்று முதல் போராட்டத்தை கைவிடுகின்றார். தன்னால் யாரும் பாதிப்படைந்து விடக்கூடாது என்ற போராட்ட உணர்வை தன் மனதிலேயே குழி தோண்டி புதைக்கின்றார் சிவகார்த்திகேயன். ஆனால் சிவகார்த்திகேயனை பழிவாங்க ரவிமோகன் துடித்துக் கொண்டிருக்கின்றார். சில ஆண்டுகள் கடந்த பிறகு சிவகார்த்திகேயன் தம்பியான அதர்வாவும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் குதிக்கின்றார். போராட்ட களத்திலிருந்து தம்பியை பின்வாங்க செய்யும் முயற்சிகளில் சிவகார்த்திகேயன் தொடர்ந்து ஈடுபடுகின்றார். இப்படியான சூழலில் மதுரையில் நடக்கும் ஒரு திருவிழாவில் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் சூழலில் கருப்பு கொடி காட்டி போராடுவது என்ற முயற்சியை அதர்வா தலைமையிலான குழுவினர் திட்டமிடுகின்றனர். அதே வேளையில் ஹிந்தி தெரியாத காரணத்தினால் மத்திய அரசின் வேலை பறிபோன அதிர்ச்சியில் சிவகார்த்திகேயனும் அந்த இடத்துக்கு போகின்றார். அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த ரவிமோகனும் வருகின்றார். இதன் பிறகு என்ன ஆனது? போராட்டம் திட்டமிட்டபடி நடந்ததா? சிவகார்த்திகேயனை ரவிமோகன் சந்தித்தாரா? இந்த பரபரப்பான கேள்விகளுக்கு விடை சொல்கின்றது மீதிக்கதை. புரட்சிக்களம் ஒரு பக்கம், யதார்த்தம் மறுபக்கம் என இருவேறு பரிமாணங்களில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கலக்கி இருக்கின்றார். சாட்டையடி வசனங்களும் பேசி கவனிக்க வைக்கின்றார். ஹீரோவாக பார்த்து பழக்கப்பட்ட ரவிமோகன் முதல் முறையாக வில்லனாக வெளுத்து கட்டியிருக்கின்றார். பார்வையிலே கொலைவெறியை காட்டுகின்றார். சொல்ல போனால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிரட்டலான வில்லன் தயார் என்றே சொல்லலாம். புரட்சி புயலாக அதர்வா கலக்குகின்றார். ஆக்ஷன் காட்சிகளும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றார். அழகிலும் புதுமையான நடிப்பிலும் ஸ்ரீலீலா அசத்தி இருக்கின்றார். தமிழ் சினிமாவில் திறமையான கதாநாயகி தயார் என்று சொல்லலாம். மற்ற நடிகைகள் அத்தனை பேரும் அவர்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் கச்சிதமாக நடித்திருக்கின்றார்கள். ரவி கே சந்திரனின் அசத்தலான ஒளிப்பதிவு 1960 காலகட்டத்துக்கு நம்மை அழுத்திச் சென்றிருக்கின்றது. ஜிவி பிரகாஷின் பின்னணி இசை படத்துக்கு பலம் சேர்த்திருக்கின்றது. சில லாஜிக் மீறல்கள் அங்கெங்கே இருந்தாலும் கூட வலுவான திரைக்கதை அதையெல்லாம் மறங்கடித்து விடுகின்றது. 1937 துவங்கி 1940 தற்காலிக முடிவுக்கு வந்து பிறகு 1963 மூர்க்கமாக வெளியிடப்பட்ட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வைத்து படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர் சுதா ஹெங்கரா. உண்மை சம்பவங்களை நினைவு கூறும் வகையில் பரபரப்பான கதைத்தளத்தில் காட்சிகளை நகர்த்தியிருக்கின்றார். மொத்தத்தில் இந்த படம் தமிழுக்காக நடந்த மொழிப்போர் வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றது. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களில் தமிழுக்கான நிகழ்ந்த உயிர் தியாகங்கள், இத்தனை தலைவர்கள், இளைஞர்கள் படை போராடி இருக்கின்றது என்பதை இந்த படம் காட்சிப்படுத்தி இருக்கின்றது. தமிழ் தலைமுறைகளுக்கு வரலாற்றை போதிக்கும் ஒரு படம் பராசக்தி படம் பெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றது என்றே சொல்லலாம். படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு.